ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி இசோன். சொல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது 3 பேர் பேசுகிறாங்க. யாருன்னா தர்ஷிகா, விஷால் அண்ட் அருண். இவங்க 3 பேரும் பேசினா அப்புறம் என்னத்தை பேச போகிறாங்க? நல்ல விஷயமா? எப்படி புறணியாக தான் இருக்கும். கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டிங்க. புறணி தான். அது யாரை பற்றினா நம்ம முத்துக்குமரனை பற்றி. புறணி கூட கிடையாது. இது அதை விட கேவலமான ஒரு விஷயம். ஒரு மனுஷன் தப்பு பண்ணிட்டுன்னு உணர்ந்து மன்னிப்பு மனதார வந்துட்டு அங்கே இருக்கிற சபையில் கேட்குறான். அதை மன்னிக்கிறதுக்கு உங்களுக்கு முடியல. அப்போ வாயை மூடிட்டாவது இருக்கணும். அதே மாதிரி தண்டனையும் கொடுத்தாச்சு. விஷால் என்ன சொல்கிறாரு? இது என்ன தண்டனையா? நம்ம டெய்லியும் செய்கிற வேலை தானே, இதை போய் சைக்கிள் ஓட்ட விட்டால் தண்டனைன்னு கேட்குறாரு. இப்போ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இதுக்கு வந்துட்டு தண்டனைனா இவர் என்ன எதிர்பார்க்குறாரு? ஸோ பிக் பாஸை விட்டு இவர் வெளியே போகணும்னு நினைக்கிறார் போலுக்கு. பிக் பாஸை விட்டு முத்துக்குமரன் வெளியே போகிறதுக்கு முன்னாடி இவங்க 3 பேர் அமுச்சிட்டு தான் போவார். அது வேறு விஷயம் வச்சுக்கோங்க. இவங்களுடைய எண்ணங்கள் பாருங்கள். அப்படின்னு பார்த்தா இவர் சௌந்தர்யாவை பற்றி பேசினாருன்னு சொன்னாங்க. என்ன தண்டனை கொடுத்தாங்க இவருக்கு? வர்பல் வார்னிங் தானே கொடுத்தாங்க. அவ்வளோ பெரிய விஷயத்துக்கே வர்பல் வார்னிங்கு. இங்கே அவர் பண்ணதை வந்துட்டு டாஸ்கில் நடந்த ஒரு விஷயம். அதை அவர் மனதார மன்னிப்பும் கேட்டார். அதுக்கு வந்துட்டு டாஸ்கில் என்ன விஷயம் இருக்கோ அவங்க பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க, அதை கொடுத்தாச்சு. ஆனாலும் விஷாலுக்கு அது வந்துட்டு பத்தலை. இது என்ன அப்படின்னு வேறு என்ன பண்ணோம்? இல்லை நான் என்ன பண்ணணும்னு கேட்குறேன். ஆனால் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை பண்ணுவார். அதுதான் முத்துக்குமரன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பனிஷ்மெண்ட் சொல்லிவிட்டு ஜம்பிங் ஜாக்ஸ்ன்னு சொல்லிட்டு 30 கொடுத்தாங்க. மஞ்சரி பண்ணாமல் விட்டார், பண்ணார். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் சொல்கிற வரைக்கும் நைட் எவ்வளோ நேரம் ஆனாலும் பரவாயில்ல, நீங்கள் சைக்கிளிங் படலிங் பண்ணணும்னு சொன்னாங்க. அவர் பண்ணிட்டு தான் இருந்தார். அதுக்கப்புறம் ஜாக்லினுக்கு மனசுக்கு வைக்காமல் நீ இறங்குன்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் வந்துட்டு ரயன் வந்தார். இதை கூட ஒரு சில பேர் சொல்லலாம், ஏன் ஜாக்லின் இறக்குனாங்கன்னு. அங்கேயே குறிப்பிட்டு இருந்தார் பிக் பாஸு, நீங்கள் என்ன டிஸ்கஸ் பண்ணி கொடுக்குறீங்களோ அதை பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம் அப்படின்ட்டு. நீங்கள் வந்துட்டு சொல்கிறது தான் அவர் பண்ணணுன்னு தான் சொல்லியிருந்தாங்க. அதனால் இது தப்பும் கிடையாது. ஆனாலும் ஒருத்தர் வந்துட்டு இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டதுக்கப்புறமும் அதை பற்றி இங்கே ஒருத்தங்க விவாதிக்கிறாங்க அப்படின்னா, அதுவும் ஜாக்லின் இவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் கிட்ட கேட்குறாங்க. முத்துக்குமரன் சொல்கிறாரு, இல்லைங்க நான் ரொம்ப ஷாக்கில் இருந்தேன். ஏன் நான் ரொம்ப நம்பியிருந்தேன் தர்ஷிகாவை. தர்ஷிகா என்னை ஏமாத்திருச்சு. 1வது நாள்லேருந்து 65 நாள் நான் வந்துட்டு தர்ஷிகாவை நம்பியிருந்தேன். இந்த மாதிரி தர்ஷிகா யாருக்கிட்டையும் பண்ணதும் கிடையாது. அவங்க என்ன இப்படி பேசுவாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. அதாவது நீ மிதிச்சனா நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்கிற அளவுக்கு என் மேலே வருமாமா, அதான் ரொம்ப வருத்தமாகிடுச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. ரயான் சொல்கிறார், இல்லை அவர் அந்த மாதிரி சிரிக்கலன்னு. இங்கே என்ன சொல்கிறாங்க? தர்ஷிகா அவனுக்கு வேறு தண்டனை வாங்கி கொடுக்குறதா நான் பார்த்தேன், நாங்கள் போராடணும்டா. இந்த மஞ்சள் என்ன சொல்கிறாங்க? அவனுக்கு எத்துப்பல், அதனால் சிரிக்கிற மாதிரி தோணுது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறாங்க என்னைய. அதே மாதிரி நிறைய பேர் வந்துட்டு இது ஜாக்லின் என்ன சொல்கிறாங்க? அவன் ஃபீல் பண்ணுறான், நான் இப்போ போய் பேசிட்டு வந்தேன், வருத்தப்படுறான்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அப்போ ஒருத்தன் தப்பு பண்ணிட்டானா ஓகேவன்றாங்க. எனக்கு என்ன புரியலைன்னா, அவர் அப்படி என்ன பெரிய தப்பு பண்ணார் சத்தியமாக புரியல. இதுக்கு முன்னாடி ஜெஃப்ரி வந்துட்டு இன்ஃபார்ம் பண்ணாமல் போயிருப்பார். அப்போ பிக் பாஸை கூப்பிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருப்பார், திட்டு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் நான் தான் சொல்லிட்டு அது போயிடுச்சுல்ல. அதே கணக்கு தான் இதுவும். அதையே அசால்ட்டாக விட்டாங்க. இதையும் இவ்வளோ பெருசாக பண்ணாங்க. அப்போ என்ன அப்படின்னா இவங்க 3 பேர் இருக்கிற வன்மங்கள் அவ்வளோ அதிகப்படியாக இருக்குது. ஏன் ஜெஃப்ரி அந்த மாதிரி பண்ணார்? இவங்க போராட்டம் பண்ணியிருக்கலாமே. இவங்க அப்போல்லாம் எம்ப்ளாயி தானே இருந்தாங்க. யார்? நம்மளோட அருண். இதெல்லாம் ஏன்னா ஜெஃப்ரி பிரச்சனை கிடையாது. முத்துக்குமரன்னா அவருக்கு ஒரு இதில் வேறு அவர் மஞ்சரி வேறு கோத்துக்கிறார். மஞ்சரி மெஜாரிட்டியாக யார் இது பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக தான் பேசுவாங்க. அதுதான் அங்கே நடந்துச்சு அப்படி இப்படின்னு. ஐயோ, இப்போ அதான் இவங்க 3 பேருக்கு ஓட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏன் டவுனில் இருக்குன்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். இந்த 3 பேருக்குமே கஷ்டமாக தான் இருக்குது. அருண் கூட கஷ்டப்பட்டு தான் இருந்தார். திடீர்னு பார்த்தா கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிருக்காப்புல. மற்றபடி பெருசாலாம் அளவில் ஓட்டு வரல. ஸோ இது மூலமாக தெரியுது நம்ம மக்களுக்கு யாரை பிடிக்குது யாரை பிடிக்கல அப்படின்ற விஷயங்கள். ஏன்னா ஒரு மனுஷன் வருத்தப்பட்டதுக்கப்புறமும் அதை அப்படி குத்தி நோண்டி என்னத்தை சாதிக்க போகிறாங்கன்னு தெரியல. அதுலேருந்து ஆனால் என்ன தெரியும்னா இவங்களோட வில்லித்தனம் தான் வெளியே தெரியும். சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். ஒருத்தர் தப்பு செஞ்சுட்டாரு, அதை உணர்ந்துட்டாரு, ரொம்ப உணர்ந்து சாரியும் கேட்குறாரு சபை முன்னாடி. இதுக்கு மேலே ஒருத்தர் என்ன பண்ண முடியும்? ஒரு சின்ன டாஸ்கில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இது பெரிய கொலை குத்தமும் கிடையாது. ஆனால் மனதார மன்னிப்பு கேட்டார். இது என் மேலே தான் தப்பு, என்னை மன்னிச்சுக்கங்கன்னு. பனிஷ்மெண்ட் நீங்கள் என்ன கொடுத்தாலும் நான் பண்ணுறேன்ட்டார். இதுக்கு மேலே என்ன பண்ணணும்? ரொம்ப ஒஸ்ட், டூ மச். உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.